கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பாசன வசதிக்காக தண்ணீர் செல்லும் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டதில் சுமார் 10 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெல் பயிர்கள் நீரில் மூழ்கின. ஓசூர் அருகே உள்ள கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து பாசன வசதிக்காக நீர் வெளியேற்றப்படுவது வழக்கம். அணையிலிருந்து இடதுபுறம் மற்றும் வலதுபுறம் உள்ள கால்வாய் வழியாக தின்னூர், ஆலூர், பேரண்டப்பள்ளி போன்ற பல்வேறு கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்கள் பயன்பெறும் வகையில் நீர் வெளியேற்றப்படுவது வழக்கம். இந்நிலையில் நேற்று காலை அணையிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டபோது கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு அதிகப்படியான நீர் வெளியேறியது. இதனால் அப்பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த நெல் பயிர்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. மேலும் சுமார் 10 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. இதனால் விவசாயிகள் பெரும் கவலை அடைந்துள்ளனர். கெரலவேலி டேமு காவாய் தண்ணி காலையில் 6 மணிக்கு வந்துடுச்சு. இங்க காவாய் அதுல காலையிலிருந்து யாருமே இந்த பக்கம் வரல. ஒரு 10 ஏக்கர் நிலம் நாசமாயிட்டு இருக்கு. இன்னும் தண்ணி இன்னும் நிப்பாட்டில, இன்னும் போதும் தான் இருக்குது. உடைந்த கால்வாயை சரி செய்து தங்களுக்கு ஏற்பட்ட இழப்பீட்டுத் தொகையை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடியாத்தம் அருகே 1ஆம் வகுப்பு பள்ளி மாணவியை கடத்தி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடியாத்தத்தை அடுத்துள்ள ராஜீவ்காந்தி நகரைச் சேர்ந்தவர் நெசவு தொழிலாளி ராஜா. இவரது இளைய மகள் ராஜேஸ்வரி அதே பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் நேற்று முன்தினம் பள்ளிக்கு சென்ற ராஜேஸ்வரி மாலை வீடு திரும்பவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் பள்ளிக்கு சென்று விசாரித்தபோது கழிப்பிடம் சென்ற மாணவி மீண்டும் வகுப்பறைக்கு வரவில்லை என்று ஆசிரியர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் மர்ம நபர்கள் சிலர் மாணவியை கடத்தி கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி அங்குள்ள கிணற்றில் வீசியுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். 5 வயது சிறுமி கடத்தி கொலை செய்த சம்பவம் குடியாத்தம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டரை பதிவு செய்த உடனேயே வழங்க சிலிண்டர் ஏஜென்சிக்கு உத்தரவிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோவையைச் சேர்ந்தவர் ஒருவர் பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளார். கோவையைச் சேர்ந்த லோகநாதன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள பொதுநல வழக்கு மனுவில் சமையல் எரிவாயு சிலிண்டரை பெற முன்பதிவு செய்துவிட்டு 21 நாள் காத்திருக்க வேண்டியுள்ளது என்றும் 20 கிலோமீட்டர் தூரத்தை தாண்டி விநியோகிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் கூடுதல் கட்டணம் வசூலித்து வருவதாகவும் தெரிவித்திருந்தார். இது விதிமுறைக்கு மாறானது என்று தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இக்பால் மற்றும் நீதிபதி சிவஞானம் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் இதுகுறித்து 2 வார காலத்திற்குள் பதில் அளிக்குமாறு சம்பந்தப்பட்ட எண்ணெய் நிறுவனங்களுக்கு பெட்ரோலிய பொதுத்துறைக்கும் உத்தரவிட்டுள்ளனர். இன்னைக்கு ஒரு பில் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. லோகுங்கிறவர் ஒரு கன்சியூமர் செல்லேருந்து இந்த மாதிரி 21 டேஸ் எல்லா கேஸ் ஏஜென்ட்ஸும் 21 டேஸ் புக்கிங் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கு எந்த வித ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே இல்லை. இதில் ரெஸ்பாண்டன்ஸ் ஐஓசி அண்ட் ஹெச்பியை ரெஸ்பாண்டன்ஸாக போட்டு இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன இவர் ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்காரு. அந்த ரெப்ரஸன்டேஷன் கன்சிடர் பண்ணி பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஆர்டர்ஸை. அதில் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பெஞ்சில். உசிலம்பட்டி பேருந்து நிலையம் அருகே தாறுமாறாக ஓடிய கார் ஒன்று பொதுமக்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரு போலீசார் உள்பட 4 பேர் படுகாயம் அடைந்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பேருந்து நிலையம் அருகே கேரளா ஏலப்பாறை நோக்கி சென்று கொண்டிருந்த கார் ஒன்று தாறுமாறாக ஓடி அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் மீது மோதியது. இதில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து காவலர் பாண்டியராஜன் உள்பட 4 பேர் தூக்கி எறியப்பட்டு படுகாயம் அடைந்தனர். சம்பவ இடத்தில் இருந்த காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் படுகாயமடைந்த 4 பேரையும் உசிலம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சார், அந்த மாதிரி நான் லோடு ஒர்க் பண்ணிக்கிறீங்க. அந்த இடத்துல நின்றுக்கிருந்தேன். இந்த சேசிபி தேவசல முன்னாடி ஒர்க் பண்ணிக்கிறீங்க. தேவசல முன்னாடி சேசிபி இடிச்சுக்கின்றது. சைக்கிள் எடுத்து வீட்டு போகலாம். சைக்கிள் எடுக்கிறப்ப ஒரு கார் அப்படி முட்டி தூக்கி போச்சு. பின்னர் காரின் ஓட்டுநரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை செய்ததில் அவர் குடிபோதையில் வாகனம் ஓட்டியது தெரியவந்தது. ராமநாதபுரம் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க சங்கிலியை கொள்ளையடித்து தப்பிச் சென்ற 2 பேரை பொதுமக்கள் கையும் களவுமாக பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ராமநாதபுரம் பாரதி நகரைச் சேர்ந்தவர் பாஸ்கரனின் மனைவி சித்ரா. இவர் வீட்டில் தனியாக இருந்தபோது வாலிபர்கள் 2 பேர் வீட்டிற்குள் புகுந்து சித்ராவின் கழுத்தில் இருந்த தங்கச் சங்கிலியை அறுத்துக்கொண்டு தப்பிச் செல்ல முயன்றனர். அப்போது சித்ரா கூச்சலிட்டதைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் தப்பியோட முயன்ற 2 வாலிபர்களை விரட்டி பிடித்து கேணிக்கரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர்.
இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் வாலிபர்கள் 2 பேரும் மதுரையைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. பின்னர் அவர்கள் 2 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 15 நாள் காவலில் சிறையில் அடைக்கப்பட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே இயங்கி வரும் அரசு டாஸ்மாக் கடையை மூடக்கோரி அப்பகுதி பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பாபநாசம் ஒன்றியம் கபிஸ்தலம் ஊராட்சியில் உள்ள பவுன் மெயின் ரோட்டிற்கு அருகே அரசு மதுபான கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதன் அருகில் ஏராளமான குடியிருப்புகள், மருத்துவமனை மற்றும் பள்ளிக்கூடம் உள்ளன. இந்நிலையில் அங்கு மது அருந்த வருபவர்களால் அவ்வழியாக செல்லும் பெண்கள் மற்றும் பள்ளி மாணவிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் கடையை வேறு இடத்திற்கு மாற்றக்கோரி திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பாபநாசம் வட்டாட்சியர் பாண்டியராஜன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. ஆம்பூரில் 12 சிறப்பு வாய்ந்த ஜோதிலிங்க தரிசன விழாவும் அஷ்டலட்சுமிகளின் சிறப்பு பூஜை விழாவும் சிறப்பாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் பிரசித்தி பெற்ற 12 ஜோதிலிங்கம் வைக்கப்பட்டு சிறப்பு தரிசன விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நவசக்தி, அஷ்டலட்சுமிகள், விஷ்ணு, சிவன், பிரம்மா ஆகிய கடவுள்களைப் போல் வேடமணிந்து பக்தர்கள் காட்சியளித்தனர். பின்னர் ஆன்மீக தியான வழிபாட்டு பயிற்சியும் நடைபெற்றது. பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து சிஐடி தொழிற்சங்கம் சார்பில் நேற்று சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அண்மையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹3.14 உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தொழிற்சங்கமும் இந்த விலை உயர்வுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. நேற்று சென்னை மெமோரியல் ஹால் முன்பு சிஐடி தொழிற்சங்கத்தினர் பெட்ரோல் விலையை திரும்பப் பெறக் கோரி வடசென்னை மாவட்ட கிளை தலைவர் மா கருணாநிதி தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் நூற்றுக்கணக்கான ஆட்டோ தொழிலாளர்களும் கலந்து கொண்டனர். பெட்ரோல் விலை உயர்வை திரும்பப் பெறாவிட்டால் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்போவதாக சிஐடியு தொழிற்சங்கத்தினர் எச்சரித்துள்ளனர். சீனாவில் படகு ஓட்டல் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து. அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய சுற்றுலா பயணிகள். விவரம் இடைவேளைக்கு பிறகு.